இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 குரூப் 1ல கேட்கப்பட்ட திருக்குறள் கேள்விகளை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். மொத்தமாக ஒரு 10 கொஷின்ஸ் வந்திருக்கு திருக்குறள்ல இருந்து. அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், டு ஹூம் வெல்த் கம்பேர்ட் டு தி ஃபுல் வாட்டர் ஆஃப் சிட்டி டேங்க்? யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊரணியோடு ஒப்பிடுகிறார்? இந்த குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெல்த்தை வந்து கம்பேர் பண்ணுறாரு. வெல்த்தை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் நிறைந்த ஊரணியோட ஒப்பிடுகிறாரு. அது பார்த்தீங்கன்னா எந்த அதிகாரம்? ஒப்புரவறிதல் அந்த அதிகாரத்துக்கு கீழே தான் வருது. ஊரணி நீர் நிறைந்ததற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. 215வது குறள் இது. இந்த இடத்துல திருவள்ளுவர் வந்து யாரை வந்து பேரறிவாளன் சொல்கிறாருன்னா, யாராச்சும் உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்வாங்க இல்லையா, அவங்கள தான் பேரறிவாளன் சொல்கிறாங்க. அவங்களோட வெல்த்து தான், செல்வத்தை தான் வள்ளுவர் வந்து நீர் நிறைந்த ஊரணியோடு ஒப்பிடுகிறார். ஸோ அதான் பேரறிவாளன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மக்களை போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யான் கண்டதில்? இந்த குறளில் வந்து கயவர் அப்படின்றது யார் அப்படின்றது தான் கேள்வியே. அதை வந்து இந்த குறளில் கயவர் என யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்றது கேள்வி. கயமை அப்படின்னு நமக்கு ஒரு திருக்குறள் அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தில் வந்து கயமைன்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா, கீழ்த்தனம் தீய குணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கயமைன்றாங்க. இப்போ கயமையோட யார் இருக்காங்களோ அவங்கள வந்து கயவர் அப்படின்றாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள், இவை மூன்றும் கொடுத்துருக்காங்க. இவை மூன்றும் தான் இதுக்கான ஆன்சர். இப்போ வந்து கயமை உடையவர்களை வந்து கயவர் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. அதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 108வது அதிகாரத்தில் இந்த கயமை பற்றி சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அக்கார்டிங் டு தி வள்ளுவர் இன்ஸ்ட்ரக்ஷன், த பர்சன் ஹூ ஃபாலோஸ் அண்ட் ஏஸ்தட்டிக் லைஃப் வாட் ஷுட் டன் டு அவாய்ட் கண்டெம்ட்? துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? இது வந்து கல்லாமை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து வந்திருக்கு. எல்லாமை வேண்டுவான் என்பான் எனை தோன்றும் கல்லாமை காக்கத்தன் நெஞ்சு. எல்லாமை வேண்டுவான் அப்படின்னா இகழ்ச்சி வராமல் இருக்க நினைக்கிறவன் வந்து எல்லாமே வேண்டுவான் அப்படின்றது இந்த இடத்துல பொருள்படுது. அதை வந்து துறவியோட கம்பேர் பண்ணி அப்போ என்ன பண்ணணும்னா கல்லாமல் இருக்கணும், அதாவது திருடக்கூடாது அப்படின்றத இங்கே மீன் பண்ணுறாங்க. நான் ஸ்டீலிங், கல்லாமை, அதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இங்கே நான் ஸ்டீலிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் திருவள்ளுவர் வந்து துறவியோட ஒழுக்க நெறியை பற்றி பேசியிருக்காரு, முக்கியமாக கல்லாமை பற்றி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் ஆர் த திங்ஸ் பீயிங் வித் கிங்ஸ் discerning unspoken thought knowing the audience stated in these chapters by திருவள்ளுவர்? அதான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவை அறிதல் அப்படின்னு 70th, அதாவது அதிகாரம் 70, 71, 72 அப்படியே வரிசையாக இருக்க 3 அதிகாரத்தோட அந்த டைட்டில் கொடுத்துட்டு இந்த 3 அதிகாரத்துலேயும் எதை பற்றி சொல்லியிருக்காரு வள்ளுவர், எதை பற்றி எந்த கருத்தை வந்து அதிகமாக சொல்லியிருக்காருன்றதை கேட்டிருக்காங்க. இப்போ கிங் அண்ட் பீப்புள் இது சார்ந்ததாக இந்த 3மே இருக்க போகுது. ஆனால் வந்து மெயினாக என்ன விஷயம் வந்து அதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரின் நடத்தையை பற்றியதா அப்படின்றத ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவதா, மன்னர் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியதா, உளவியல் கருத்துக்கள் நிறைந்ததான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து தேர்ட் ஒன் மட்டும்தான் கிடையாது, மிச்சம் இருக்க 3மே இருக்குது அப்படியே. அப்போ அமைச்சருக்கும் கிங்குக்கும் பீப்புளுக்கும் இந்த 3 கனெக்ஷன்ஸும் பற்றி பேசுகிறது தான் இந்த அதிகாரத்தில் இருக்குது. ஸோ அமைச்சரின் நடத்தை பற்றியது, அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது, உளவியல் கருத்துக்களை தெரிவிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அக்கார்டிங் டு த வள்ளுவர் வாட் இஸ் வெண்மை ஸ்டூபிடிட்டின்னு கொடுத்துருக்காங்க. வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார்? நம்ம ஆக்சுவலி வெண்மைன்னதுமே நம்ம ஒரே ஒரு பரிசுத்தமான தூய்மையானதுன்னு நினச்சிருவோம். பட் அது இல்லை. ஸ்டூபிடிட்டி நீங்கள் இங்கிலீஷில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலீஷில் வாஷா கரெக்டாக தெரியும். தாம் அறிவாளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு உடம்பை ஆடையால் மறைத்தது போல் குற்றங்கரை மறைத்தல், கண்டதே காட்சி கொண்டதே கொள்கை என்று நடப்பது, மறைநூல்கள் கூறும் அறிவுரையை ஏற்காதிருத்தல். இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, தாம் அறிவாளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு, செருக்கோடு இருக்கவங்கள தான் வந்து வெண்மை அப்படின்றதுக்கான அந்த அர்த்தமாக போட்டிருக்காங்க. திருவள்ளுவர் அவங்கள தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. பிஹோல்ட் வி கிளைம் தி க்ளோரி ஆஃப் வைஸ். இது வந்து புல்லறிவாண்மை அப்படின்னு ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தில் வர்ற ஒரு வெண்மையை பற்றி பேசியிருக்காங்க. அதுதான் வந்து இதில் இந்த தனியாக நமக்கு ஒரு கொஷின் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புல்லறிவாண்மையை ஒரு தடவை எடுத்து படிச்சுக்கிறது நல்லது. கொஷின், அக்கார்டிங் டு தி வள்ளுவர் விச் ஒன் இஸ் கம்பேர்ட் டு ஹேண்ட் ஆஃப் ஒன் ஹூ கார்மெண்ட் இஸ் லூசன்ட்? உடுக்கை இழந்தவன் கை போல என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? நட்பு அதிகாரத்தில் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்றது அந்த அதிகாரத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நட்பு தான். என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து நம்ம ஆடை வந்து டக்குன்னு கீழே இறங்கும் போது நம்ம கை அதை பிடிச்சி மேலே இழுக்குதோ, அந்த மாதிரி ஒரு ஆபத்து ஏற்படும் போது உதவுறவன் தான் உண்மையிலே நண்பன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
இங்கே வந்து நட்பை தான் ஒப்பிடுறாரு வள்ளுவர் வந்து உடுக்கை இழந்தவன் கையோட நட்பை வந்து ஒப்பிடுகிறாரு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, திருக்குறள் ஹேட் காட் குவாலிட்டி ஆஃப் ரிலீஜியஸ் இக்விட்டி, சம நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் கூற்றுக்கு காரணம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2018-21 வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்த ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா சமயத்தவரும் இது நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால், கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் வந்து சிறப்பு பெற்றதால், இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றைக்கும் அப்பாற்பட்டதால், மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்பட்டதால் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தான். அதனால தான் திருக்குறள் வந்து சமய நடுநிலை பண்பு கொண்டதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நமக்கு வந்து குறளை கொடுத்துட்டாங்க. தண்ணீர்மை குன்றும் தடித்த எழிலி தான் நல்காதாகி விடின் என்ற குறளில் எது குன்றும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அதுதான் கேள்வி. ஸோ வந்து வான் சிறப்பில் தான் இந்த குறள் அப்படியே வந்திருக்கும். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும், அதாவது நெடுங்கடல் கூட குன்றும் அப்படின்ற வார்த்தையை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து நெடுங்கடலை தான் குன்றும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, மேகமானது வந்து கடல்லேருந்து எடுத்து அந்த நீரை மறுபடியும் கடலுக்கு தராட்டி அந்த கடல் கூட வற்றி வறண்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடும், கடலே வற்றிடும் அப்படின்றதான் இந்த குறளில் சொல்கிறது. ஸோ ஆன்சர் வந்து நெடுங்கடல். கொஸ்டின், இவ்விரண்டும் கண்ணென வாழும் உயிர்க்குன்னு எதை இரண்டை வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு கேட்குறாங்க. இது வந்து அதிகாரம் வந்து கல்வி, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ஸோ எண்ணும் எழுத்தும் தான் ரெண்டு கண்களாக வந்து உயிருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எண்ணும் எழுத்தும் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். த லைஃப் லைன் ஆஃப் அ திருக்குறள் இஸ் ரெவரன்ஸ் ஃபார் த லைஃப் டுவர்ட்ஸ் ஆல் த லிவிங் பீயிங் ஆன் த எர்த். திஸ் ஐடியா வாஸ் பெர்பரண்டட் பிகாஸ் உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் அப்படின்றது த ரெவரன்ஸ் ஆஃப் த லைஃப். வள்ளுவத்தின் உயிர் நாடியும் என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற்ற காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பிற உயிர் படும் துன்பத்தை தன் துன்பமாக கருதி நிற்க வலியுறுத்தல், துன்பம் என்று தான் அறிந்த மற்றவற்றை செய்யாதிருத்தல், சிறிய தீமைதானே என்று எண்ணி யாருக்கும் எப்போதும் தீமை செய்யாதிருத்தல். இது எல்லாமே தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். திருக்குறளில் ஏன் உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க? பல மொழிகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாலா, இல்லை பலர் உரை எழுதியிருக்கிறதுனாலையா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதுனாலையா? ஆன்சர் 4th ஒன் தான். அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தவருக்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது. அதனால தான் அது வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.